ஹாய், வெல்கம் டு ஆயிஷா கிச்சன். இன்னைக்கு நம்ம பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ பாஸ்தா, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, 2 வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு மல்லி, கொஞ்சோண்டு புதினா, கடைசியில் 3 முட்டை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் ஆயில், ஆயில் காஞ்சாச்சு. 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு போட்டு அதுக்கப்புறம் வெட்டினா 2 வெங்காயம். அது லேசாக அப்படியே நேரமாக இல்லை, நம்ம சாதாரணமாக வதக்கினாலே போதும். நம்ம கறி குழம்புக்குலாம் எப்படி வதக்கோமோ அந்த அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் வெந்தாச்சு பாருங்கள். இந்த ஒரே பச்சை மிளகாய், அதோட 2 வெங்காயம் தக்காளியை போடுறாங்க. கால் கிலோ மக்ரூனிக்கு 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டாலே போதும். ஒரு பச்சை மிளகா போடுங்க, ஏன்னா உரப்புக்கு லேசாக மிளகாத்தூள் போடுங்க. மெல்லிசா புதினா மல்லியை கட் பண்ணிட்டீங்கன்னா பிள்ளைங்க தூக்கி கீழே போடாது, இல்லைன்னா அம்பட்டை எடுத்து போட்டுருவாங்க. இதுலேயுமே சத்து இருக்கிறதுனால லேசாக வெட்டி உங்களுக்கு தெரியாத அளவுக்கு வெட்டி போட்டுருங்க. அப்போனா அது மக்ரூனியோட கலந்துடும். இல்லை இந்த அளவுக்கு வெந்தால் போகும். அதை நம்ம வெட்டி வச்சா புதினா மல்லி அதே ஒரு லேசாக ஒரு கிண்டிக்கிட்டு 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதே லேசாக அந்த வாடை போகிற அளவு. பிரியாணி 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க போடுங்க. ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதிலே உரப்பு இருக்கும். அடுப்பை கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க, எண்ணெய் அதுமாக வரட்டும். அதோட மேகி மசாலா, அதே ஒரு பாக்கெட்டு 1/4 கிலோவுக்கு ஒரு 1/2 பாக்கெட் போடுங்க போதும். இது லேசாக அப்படியே வேகட்டும். தக்காளி வெங்காயம் அவ்வளோ. தக்காளி வெங்காயம் எல்லாமே வெந்துருச்சு. இதில் ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க போதும். ஏன்னா பாஸ்தா 2-3 தடவை நல்லா கழுவிடுங்க, அப்போத்தே அந்த மாவெல்லாம் போகும். தண்ணி ஊற்றியாச்சு. இந்த அதுக்கு தேவையான அளவு உப்பு போதும். கொதிச்சோடனே பாஸ்தாவை போட்டு குக்கரை மூடிடுவோம். பாருங்கள் கொதிக்குது தண்ணி. இதில் இந்த பாஸ்தாவை நம்ம கழுவி வச்சுருந்த பாஸ்தாவை தூக்கி கொட்ட வேண்டியது. ஒரு கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி 2 சவுண்டும் ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மாக வைங்க. எதையுமே நீங்கள் 10 நிமிஷம் சிம்மாக வைங்க, அப்போ தான் கறியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும். ஏன்னா ஸ்பீடாக வச்சா தண்ணியை மட்டும் வெளியாகும், அடுப்பு தான் வீணாகும். பாஸ்தாவை போட்டாச்சு, குக்கர் மூடிட வேண்டியது. மூடி ஒரு 2 சவுண்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லிம்மு. அதுக்கப்புறம் திறந்து பாருங்க, சூப்பராக இருக்கும் பாஸ்தா. மேலாப்பில் உள்ள பச்சை மிளகாயெல்லாம் எடுத்துருங்க. கிண்டினீங்கன்னா கூட கொஞ்சம் உரைக்கும். போட்டது 1 மிளகா, அதை அப்படியே எடுத்து போட்டுருங்க. நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலே அப்படியே நம்ம அந்த எடுத்து வச்ச முட்டையை இப்படியே குத்தி ஊற்றிடும். அடுப்பை ஆன் பண்ணி அதுக்கு மேலேயே அப்படியே ஒவ்வொன்றா ஊற்றி 3 முட்டையும் மேலேயே கொத்தி ஊற்றியாச்சு. கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுப்பை ஸ்லிம்மாக வச்சுக்கோங்க. பாருங்கள், அவ்வளோ முட்டை கொத்தி ஊற்றினோம், அது அழகாக வெந்துருச்சு. அவ்வளோதான். அது அப்படியே லேசாக அப்படியே திரும்பி போட்டிங்கன்னா அது மேலாப்பில் உள்ளது வெந்துடும். அவ்வளோதான். இதுதான் சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.